நமஸ்காரம். வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். இன்னைக்கு காரடைய நோம்பு இல்லையா, நோம்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லித்தரேன். வெள்ளை அடை, உப்பு அடை, இது ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு கப்பு அரிசி மாவு. இப்போ 2 கப்பு அரிசி மாவு இதில் போட்டு லேசாக வறுக்கிறோம். மாவு வந்து கொஞ்சம் லேசான சிவப்பு வரும், செவந்து வருது, லேசாக செவந்து வருது பாருங்க. நான் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். அப்படி போட்டால் கோல மாவு மாதிரி போடணும், கரகரன்னு வரும். என்னன்னா அதில் பாதி வந்து உப்படைக்கும், பாதி வந்து வெள்ளடைக்கும் எடுத்துக்கலாம். 3/4 பங்கு வெல்லம் மாவு எடுத்தோம்னா 3/4 பங்கு வெல்லம் போட்டு 2.25 கப்பு தண்ணி விடணும் இந்த வெல்லத்துக்கு. அது நல்லா கரையணும். நம்ம ஏற்கனவே வறுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம் குக்கரில், அந்த காராமணி அதை போட்டுருங்க. தேங்காய் பல்லா தேங்காய், ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். அப்போ அந்த மாவை போட்டு இதில் கிளறிடணும். 2 ஸ்பூன் நெய்யை விடணும். ஏன் தெரியுமா, அந்த மாவு ஒட்டிக்காமல் இருக்கும். மாவு போடும். தொட்டா ஒட்டிக்கல பார்த்தாங்களா, இந்த பதம் வந்துருக்கு. இப்போ நம்ம உப்பு கொழுக்கட்டைக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாமா. அடுப்பில் எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகா, இஞ்சி உங்களுக்கு வேணும்னா போடுங்க, வேண்டாம்னா வேண்டாம். கறிவேப்பிலை, தேங்காய், காராமணி, தேங்காய் போடணும். இதுக்கும் 2.25 கப்பு தண்ணி விடணும். ஆமாம், 2.25 கப்பு தண்ணி விடணும். அதே அளவு தான். இதில் உப்பு போட்டுரும். இப்போ இந்த மாதிரி தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டால் நல்லா வேகும். இட்லி வேக வைக்கிற மாதிரி இதை மேலே வேக வச்சுருக்கேன். நல்லா வேகணும். ஆறினோன்னு எடுத்து அப்படியே தொட்டா சூப்பராக வந்துடும். சூப்பராக இருக்கு. கலர் மாதிரி எப்படி இருக்கு பாருங்க, பழன்னு. ஏழா கோலம் போடுங்க, இல்லை கோலம் மாவு வச்சு கோலம் போட்டு நுனியிலையை வச்சு வெள்ளத்தில் 2 உப்பில் 2 வச்சு திக்காக வெண்ணெயை வைக்கணும். நோம்பு சரடு, வெத்தலை, பாக்கு, மஞ்சள், வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டு பெருமாளை இருந்தால் சேவிச்சுட்டு கொழக்கட்டையை விண்டு வெண்ணெயில் துவச்சி உருக்காத வெண்ணெயும் ஓரடியும் நான் ஊற்றேன். ஒரு காலம் என் கணவன் என்னை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கோங்க.